கல்ல வைக்கலையா? கல் வைக்கிறாரு. அதே ப்ரைஸை அடிச்சு விட்டு அதே 79,999 அப்படின்ட்டு போட்டு வித்தானே. இந்த டிவைஸ் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் வாங்குறதுக்கு முன்னாடி, அதுவும் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி எனக்கு டேட் காமிச்சது. பிளாக் மெம்பர்ஷிப் வாங்கியும் வேஸ்ட்டு, எனக்கு ப்ராடக்ட் வரல, தப்பான ப்ராடக்ட் வந்திருக்கு. இதுதான் ஸ்கேம். பட் அதில் தப்பிச்சவங்களெல்லாம் மாட்ட வைக்கிறதுக்காக இவன் தீபாவளி சேரில் ஒன்று போடுவான். ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் சின்சன். ஆப்வியஸ்லி ஹெட்செட் மாட்டியிருக்கேன், பாட்காஸ்ட் தான் பேச போகிறோம். நம்ம எடிட்டர் ஐயாவும் கூட இருக்கார். ஹலோ சொல்லிடுங்க ப்ரோ. ஹலோ. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, வாட் ஹேப்பன்ட் இன் பிக் பில்லியன் டேஸ். ஒரு சிலர் அதை பிக் பில்லியன் மினிட்ஸ்னு கூட சொல்கிறாங்க. ஐஃபோன் ஆர்டர் பண்ணி கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டர் வந்துட்டு பிக்சல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தார். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். ரைட்டு. கல்ல வைக்கலையா? என்ன ஒரு ஆனந்தம் கரண்டிக்கு. கல் வைக்கிறாரு, ஃபோன் வந்துருச்சு. நல்லது. இவன் அன்பாக்சிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அட்டை இருக்குது, அட்டைக்குள்ளேருந்து எடுக்கணும். இப்படி எடுக்க வேண்டியதாக இருக்குது. உள்ளே வந்து ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி கொடுத்துருப்பான், அதுக்குள்ளே இந்த ஃபோன் இருக்குது. ஆப்வியஸ்லி நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இது சும்மா உங்களுக்கெல்லாம் காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறோம். ஸோ எனிவே ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஃபியூ டேஸாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா? அரௌண்ட் ஒரு 1 வீக் நினைக்கிறேன். 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நைஸ். இது எப்படின்னா, எனக்கு வந்து ஃப்ரைடே வர வேண்டியது, பட் ஒரு 4 டேஸ் முன்னாடியே வந்து டெலிவரி பண்ணிட்டான். பரவாயில்ல. நிறைய பேர் வந்துட்டு இதில் வன்மத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு கேன்சல் பண்ணுறான், நான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு வரவே இல்லை அப்படிலாம். ஓகே, இட்ஸ் ஃபைன். அதுக்கு முன்னாடி உங்கள் பிக்சல் 9 ஒரு பஞ்சாயத்து பண்ணானே, அதாவது 79,999 இருக்க டிவைஸே அதே ப்ரைஸை அடிச்சு விட்டு அதே 79,999 அப்படின்ட்டு போட்டு வித்தானே. அந்த அந்த சில்னஸம்லாம் நீங்களும் பார்த்தீங்களா ரெடிட்டில்? பார்த்து அந்த ரெடிட்டை தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 79,099 அடிச்சு விட்டுட்டு அதே ப்ரைஸை மேலே போட்டிருக்கான். அதுதான் ஒன்றும் இல்லை, 0% ஆஃபர் கொடுக்குறேன், அதில் வேறு ஒன்றும் இல்லை. பிக்சல் 10ஓட ப்ரைஸே இதே ப்ரைஸ் தான். பிக்சல் 9க்கும் இப்போ இதே ப்ரைஸில் தான் விற்றுட்ருக்கான். ஓ, பிக்சல் 10 பிக்சல் 9 ரெண்டுமே வந்துட்டு அதே ப்ரைஸில் தான் விற்றுட்ருக்கானே இப்போது. சேம் ப்ரைஸ். காட். சரி, ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு மற்றவங்களோடதெல்லாம் நிறைய பேர் ரெடிட்டில் வந்துட்டு புலப்பையும் தள்ளியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷார்ட்டாக சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட வந்து ஃப்ளிப்கார்ட் ஏர்லி ஆக்சஸ் இருந்துச்சு, ப்ளஸ் வச்சுருந்தேன். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு வந்து செப்டம்பர் 22 எனக்கு ஆக்சஸ் வந்துருச்சு. ஸோ கரெக்டாக 12 மணிக்கு ஆரம்பித்தேன். பைனோ கொடுக்குறேன். எப்படி ஃபஸ்ட் டைம் உள்ளே போயிட்டேன் கரெக்டாக 12 மணிக்கு. உள்ளே போய் கார்டு ஆஃபர் கொடுக்கலான்னு பார்த்தா பேமெண்ட் கேட்வே கிராஷ் ஆகிடுச்சு. சரி, ஓகே கொடுத்தா மறுபடியும் பின்னாடி வருது. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பைனோ கொடுத்து உள்ளே போய் அட்ரஸ் செலக்ட் பண்ணி பேமெண்ட் கொடுத்தா மறுபடியும் கிராஷ் ஆகுது. சரி, மறுபடியும் எப்படியாச்சும் வந்து வெளியே வரலான்னு பார்த்தா கார்ட்டில் ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கும். ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி 36,000 ப்ரைஸ் கொஞ்சம் 500 அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு கார்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டான். ஸோ நான் மறுபடியும் வெளியே வந்து பைனோ கொடுத்து உள்ளே போய் 12 மினிட்ஸில் வர மாதிரி வந்தால் சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தால் சுட்டா செத்தா ரிப்பீட், அந்த மாதிரி வந்தால் ஆர்டர் போட்டால் கேன்சல் ஆச்சு, ரிப்பீட். அதுக்கப்புறம் ஒரு 12:04 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 4 மினிட்ஸ் தாண்டிடுச்சு. இதுக்கே வந்து ரொம்ப பிரச்சனையாயிருச்சு. சரி, பைனோ கொடுக்கலான்னு பார்த்தா பைனோ கொடுத்தா எரர், ஆட் டு கார்ட் கொடுத்தா எரர், எது கொடுத்தாலும் எரர், அடுத்த ஸ்டெப்பே போக மாட்டேங்குது. கடைசியில் ஒரு வழியில் பைனோ கொடுத்து உள்ளே போய் இந்த வாட்டி கார்டை சூஸ் பண்ணாமல் யூபிஐ சூஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் கிராஷ் ஆச்சு, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணேன், கிடச்சிது. இப்படி தான் எனக்கு கிடச்சிது. அதான் கடைசி வரைக்கும் 12:05 எனக்கு கிடச்சிது. அதான் ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை பண்ணி தான் கிடச்சிருக்கு. கடைசி வரைக்கும் கிராஷ் பண்ணி விளாட மாட்டேன். அதுவும் அந்த 5 மினிட்ஸ் கடந்து போனோடனே எனக்கு ப்ரைஸ் ஹைக் எவ்வளோ ஆச்சுன்னா 36,000 நினைக்கிறேன். 36,000 தான் டீல் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். நான் வாங்கினது வந்து 38,600. பட் அது போக போக இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா? இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு. லிட்டரலி நிறைய பேர் எப்படி வாங்கினாங்கன்னா 40K வாங்கினாங்க. அடுத்த நாள் வந்துட்டு பேனர்லேயே அந்த ஆட்லேயே வந்துட்டு 45 அப்படின்ற மாதிரி போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அது என்னாச்சுன்னா அடுத்த சேல் டே. ஸோ இதெல்லாம் ஏர்லி ஆக்சஸ். நான் ஏர்லி ஆக்சஸில் இருந்தாலும் எனக்கு இந்த ஆக்சஸ் சேல் டே, அதாவது 23ஆம் இந்த ஆச்சுன்னா, இந்த பேனர் பிக்சலோட டீல் பேனர் வந்து இனிஷியலி 35,000 36,000 வச்சுருந்தாங்க. அதை அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணி 45Kன்னு மாற்றிட்டாங்க பேனரையே. இதுதான் ஸ்கேம். ஆமாம், ஆப்வியஸ்லி இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, இவன் இனிஷியலி ப்ராமிஸ் பண்ண ப்ரைஸ் ஒன்றா இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு போக போக இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது அது சரியில்லை இல்லையா? அதாவது அட்லீஸ்ட் இவன் இந்த ப்ரைஸ் போட்டு ஒரு ஸ்டாரில் ஃபார் லிமிட்டட் குவான்டிட்டி ஒன்லி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தா அட்லீஸ்ட் பெட்டராக தான் இருக்கும். பட் இவன் இஷ்டத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ப்ரைஸு, அப்புறம் 5 நிமிஷத்துக்கு ஒரு ப்ரைஸு, அப்புறம் 1/4 நேரத்துக்கு ஒரு ப்ரைஸு, அப்புறம் 1 மணி நேரத்தில் ஸ்டாக் அவுட் அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சுன்னா
எங்கே போகிறது, இவனுங்க கூட பரவாயில்ல, இந்த ஆப்பிள் ஃபேன் பாய்ஸை நினச்சாதான் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. எல்லாம் அதான் மெம்பர்ஷிப்லாம் வாங்கி இதெல்லாம் வாங்கி வந்துட்டு அவ்வளோ பஞ்சாயத்தாக இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி இதுக்கு நீங்கள் பாஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்களா, இல்லை பாஸ் வாங்கினவங்க நிலமை என்னாச்சு, அதை பற்றி உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? ஆக்சுவலி நல்ல வேளை நான் பாஸ் வாங்கலை. ஏன்னா பிக்சல் பாஸ் இதுக்கு நிறைய பேர் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகாதுங்கிறதுக்காக. பட் அவங்களுக்கு தான் நிறைய அவுட் ஆஃப் ஸ்டாக்கே வந்துச்சு. எப்படின்னா லிட்டரலி பிக்சல் பாஸ் வச்சுருந்தவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்னே காட்டிகிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து காட்டிகிட்டு இருந்துச்சுன்னு தெரில. பட் அந்த டைம் அந்த 30 மினிட்ஸ் 12 o'clockலேருந்து 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. எனக்கு வந்து அதே இஷ்யூ, பைனோ கொடுத்தா கிராஷ் ஆகுறது, பேமெண்ட் இஷ்யூ வருது. சம்டைம்ஸ் சில பேர்த்துக்கு நாட் டெலிவரபிள் டு லொக்கேஷன்னே நிறையா வேரியன்ஸ் வந்துச்சு. அந்த நாட் டெலிவரபிள் டு லொக்கேஷன் அப்படின்றது வந்துட்டு மேபி செல்லர் சேஞ்ச் ஆகிறதுனால கூட வந்திருக்கலாமா, இல்லை இருக்கலாம் நினைக்கிறேன். பட் தெரியல, அந்த அவசரத்தில் நான் அதெல்லாம் கவனிக்கல. அதுதான் எனக்கு ஆர்டர் போட்டால் போதுன்ட்டு நான் இதில் இருக்கேன். அந்த உட்காந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல அந்த நேரத்தில். கரெக்டு தான். இன்னொன்று இது அந்த ப்ளஸ் மெம்பர்ஷிப்பு ஓகே, அது கூட வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக பிளாக் மெம்பர்ஷிப்னு ஒன்று விட்டான் இல்லையா, எக்ஸ்ட்ரா 1500 இன்னொன்று நினைக்கிறேன். காசு கொடுத்து நிறைய பேர் வாங்கினாங்க. 1000 1000 rupees காசு கொடுத்து எல்லாம் நிறைய பேர் வாங்கி அதுலேயும் எல்லாருக்கும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு இது எல்லாம் வந்துச்சு. லிட்ரலி பிளாக் மெம்பர்ஷிப் வாங்கினவங்களுக்கும் அந்த ஏர்லி ஆக்சஸோட ப்ரைஸ் வரல. ஸோ லிட்டரலி நான் ப்ளஸ் வச்சுருந்ததுனால எனக்கு ஒரு 34K 35K வந்துச்சு. பிளாக் மெம்பர்ஷிப் வச்சுனவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒன்றுமே காட்டல. பிளாக் மெம்பர்ஷிப் வாங்காதவங்களுக்கு என்ன ப்ரைஸ் காட்டுச்சோ அதே ப்ரைஸ் தான் காட்டுச்சு. பிளாக் மெம்பர்ஷிப் வாங்கினவங்களுக்கு இப்படி முன்னாடியே வாங்கினவங்களுக்கு ஆர்டர் பண்ண முடிஞ்சது, ஆனால் ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுறாங்க டக்குன்னு. ஆர் அந்த ஆர்டரை வந்து ரொம்ப நாளைக்கு ஆன் ஹோல்டுலேயே நின்றுருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு ஆன் ஹோல்டில் தான் நின்றுருக்கும். ஒரு மாதம் 2 மாதம். இன்ஃபேக்ட் இது லாஸ்ட் இயர் கூட வந்துச்சு. பட் இது அந்த ப்ளஸ்லேயே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் ப்ரீமியம்னு ஒன்று வந்துச்சு. அதை தான் இப்போ பிளாக்னு விட்டுருக்கானா அப்படின்ட்டு எனக்கு தெரில. பட் தென் அகேன் அந்த ப்ரைஸிங் இஷ்யூ, ப்ரைஸிங் வந்துட்டு என்னாச்சுன்னா ஒரு சில நாள் திடீர்னு ஒரு ரேண்டம் டேல, அதாவது சம்மந்தமே இருக்காது, ஆர்டர் இது என்னது பிக் பில்லியன் டே எந்த ஒரு டேவுமே இருக்காது, திடீர்னு பார்த்தா அன்றைக்கி வந்துட்டு விலை குறையிறது, அதெல்லாம் கூட நடந்துச்சு இல்லையா. ஈவன் லாஸ்ட் இயர் கூட நடந்துச்சு. ஸோ நிறைய பேர் டக்குன்னு திடீர்னு ரேண்டம் டைமில் நிறைய பேர் செக் பண்ணும்போது கொஞ்சம் பேர்த்துக்கு மட்டும் 39K இருந்துச்சு. டக்குன்னு சில பேர் வாங்கிட்டாங்க. அது ரேண்டம் டேயில் நடந்துச்சு. அது அவங்க ஃப்ளிப்கார்ட் சைடில் இஷ்யூவா என்னன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது என்ன தோணுது, லைக் இட் குட் பி த இஷ்யூ. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவன் வெப் டிராஃபிக் வச்சு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ டக்குன்னு ப்ரைஸ் குறைக்கிறான். இவனுங்க எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு உடனே அந்த விஷயத்தை பரப்பி விடுவாங்க இல்லையா, உடனே வெப் டிராஃபிக் அதிகமான உடனே டக்குன்னு ப்ரைஸ் ஏற்றி விட்டுறானோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஐ குட் பி ராங், பட் இட்ஸ் ஜஸ்ட் மை அசம்ஷன். இது கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சரி, நீங்கள் வந்துட்டு இந்த இஷ்யூ ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸு இது எல்லாம் ஓகே. பட் உங்களுக்கு வந்துட்டு டிவைஸில் என்ன இஷ்யூஸ் வந்துச்சு, ஏதாவது இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்களா? ஆப்வியஸ்லி நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, பட் ஆடியன்ஸுக்கு சொல்லிடுங்க என்ன இஷ்யூ அப்படின்ட்டு. ஓகே, ஆக்சுவலாக வந்த உடனே நான் வந்து வாரண்ட்டி செக் பண்ணேன். வாரண்ட்டி கண்டிப்பாக கரெக்டான டேட்டில் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு 23rd செப்டம்பர் வந்துச்சு. கரெக்டாக அடுத்த வருஷம் 23rd செப்டம்பர் வரைக்கும் எனக்கு வாரண்ட்டி இருக்குது. பட் நான் பேட்ரி இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய் பார்த்தா பேட்ரி வந்து மேனுஃபேக்சர் பண்ணது அந்த க்ரியேட் பண்ணது எப்போனா March 9th போட்டிருக்கு, March 5th நம்ம போட்டிருக்கு. ஆனால் டேட் ஆஃப் ஃபஸ்ட் யூஸ் வந்துட்டு 19th Marchன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த டிவைஸ் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வாங்குறதுக்கு முன்னாடி அதுவும் 6 months முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி எனக்கு டேட் காமிச்சது. அதான் ஆப்வியஸ்லி யாராவது அதை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே என்ன யோசிப்பாங்கன்னா, ஐயோ பழைய டிவைஸ் கொடுத்துட்டானா, பழைய பேட்டரி கொடுத்துட்டானா அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. பட் நீங்கள் அதை வந்துட்டு இதுவும் கேட்டிங்க இல்லையா இவங்க கிட்ட, கூகுள் கிட்டையும்? நான் வந்து கூகுள் சப்போர்ட் கிட்ட 2 வாட்டி கேட்டேன், ஃப்ளிப்கார்ட்டே கேட்டேன். ஃப்ளிப்கார்ட் வந்து சொல்லிட்டாங்க இது எங்கள் சைடு இல்லை, இது வந்து கூகுள் கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு. கூகுள் கிட்டேயும் 2வது வாட்டி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வாரண்ட்டி உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் எப்போ ஆன் பண்ணிங்களோ அப்போ தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அந்த ஃபஸ்ட் ஆக்டிவேஷன் டேட் வந்து டேட் ஆஃப் ஃபஸ்ட் யூஸ் வந்து மேபி ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நானும் சில ரெடிட்லாம் பார்த்தேன். அந்த ரெடிட்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா 2 விதமாக ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு எனக்கு, சஜஷன்ஸ். ஃபஸ்ட் ஒப்பீனியன் என்னென்னா, கண்டிப்பாக அது ப்ரீ ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சல் 9 ப்ரீ ஆக்டிவேட்டட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. 2வது தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து மேனுஃபேக்சர் வந்து சம்டைம்ஸ் டெஸ்டிங் எல்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சைக்கிள் மாதிரி டெஸ்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஆன் பண்ணதில்
அந்த டேட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்ட்டு நான் ரெண்டாவதாக இருந்தால் ஓகே நல்லாயிருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு ப்ரீ ஆக்டிவேட் ஆகிருக்குன்னா உங்களுக்கு அப்போ வாரண்டியும் வந்துட்டு கவர் ஆகிருக்கு, அதில் வாரண்டியும் வந்துட்டு அந்த இது வரைக்கும் அதுவும் கரெக்ட் தான், எனக்கு அதுதான் தெரியல. பட் உங்களுக்கு வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வருது இல்லையா கரெக்டாக, லைக் 1 இயர் கரெக்டாக வருது, அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. அதுவும் கூகுள் சப்போர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இட் குட் பி அ மிஸ்டேக். அப்படி இல்லை மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த மேனுஃபேக்சர் டெஸ்ட் பண்ணதுனால இருக்கலான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். பட் டிவைஸ் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் பேட்டரி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் ஹீட்டிங் இஷ்யூஸ், பிக்சல் 9நாலே ஹீட்டிங் இஷ்யூஸ் தான். ஆப்வியஸ்லி. அதுனா G4 தானே, டென்சர் G4 தானே, அது டென்சர் G4 தான். நார்மலாகவே ஹீட் ஆகும். இது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ரெடிட்டில் நானும் பார்த்தேன். என்னதுன்னா பிக்சல் 9 ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து யூசேஜுக்கு அடாப்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஓவர் ஹீட்டிங், பேட்டரி ட்ரெயின் இதெல்லாம் இருக்குமாம்மா. ஸோ அந்த ஃபேஸில் தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஓகே, 2 வீக்ஸ் நான் வெயிட் பண்ணணும். ரொம்ப பேட்டரி ட்ரெயின், ஐடல் ட்ரெயின் நிறையா இருக்குது. பேட்டரி ட்ரெயின் ஆகுது, சும்மா யூஸ் பண்ணாலே ஆகுது. அதுதான் ஃபோனே யூஸ் பண்ணாமல் வச்சுட்ருக்கேன். அதுவே பழகிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அது வந்துட்டு டிவைஸுக்கு பழகிரும், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரியல. சரி பார்ப்போம். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் அப்டேட்டு, அப்படி இல்லைன்னா வந்துட்டு எதர் கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்துட்டு போடலாம். இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுவோம். இல்லை இது 3த்தையும் பண்ணுவோம். ரைட்டா? சரி ரைட்டு. இது ஓகே. அப்புறம் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? வந்துட்டு ஈவன் டிவைஸ் இப்படி பாக்ஸ் எல்லாம் பிரித்து அப்படி போட்டு டிவைஸ் எல்லாம் கீழே தூக்கி போட்டு அப்படி கொடுத்தானா இல்லை ப்ராப்பராக கொடுத்தானா, எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக அதில் ஒரு நல்லது என்னென்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் எனக்கு ஏர்லியாக டெலிவரி பண்ணான். ஸோ எனக்கு சொன்னது வந்து ஃப்ரைடே, ஆனால் எனக்கு வந்தது அடுத்த நாளே வந்துச்சு. ஸோ 22nd நான் ஆர்டர் பண்ணுறேன், 23rd வந்து 11 AM மாதிரி எனக்கு வந்துருச்சு. ஸோ வந்தோடனே வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியும் பண்ணேன். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் வந்து எல்லாத்தையும் ஃபிசிக்கல் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கானு செக் பண்ணேன். எனக்கு அந்த டைமில் ஆன் பண்ணி பார்த்தேன். பட் உள்ளே போய் பேட்டரி, IMEI நம்பர் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஆக்சுவலி அதெல்லாம் வந்து செக் பண்ண முடியல. பட் தேங்க்ஃபுல்லி அவங்க டெலிவரி பண்ணி முடிச்சக்கப்புறம் நான் செக் பண்ணேன், கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் அப்போது IMEI நம்பர் சேஞ்ச் ஆகிருந்தா இன்னும் பெரிய பாடாக இருக்கும். பட் ஃபார்ச்சுனேட்லி கண்டிப்பாக கரெக்டான டிவைஸ் கொடுத்துட்டான். இது நம்ம வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் புகழ்கிறதெல்லாம் பார்த்துட்டு இதை பெய்ட் ப்ரொமோஷன் நினச்சிடாதீங்க. இது வந்துட்டு பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதை தான் சொல்கிறாங்களே தவிர நாங்கள் எந்த இடத்துலையும் காசு வாங்கலை. நாங்கள் காசு வாங்குற அளவுக்கு பெரிய சேனல் இல்லை. முடிஞ்சால் நீங்கள் வேணா கொடுங்க. பிக்சலுக்கு சரி பரவாயில்ல. பட் இந்த ஐஃபோன் பயல்களை நினச்சாதான் வந்துட்டு பரிதாபம் நிறையா இருக்குது. எரியுதுடி மாலா. என்னென்னா ஆர்டர் கேன்சல் ஆகுதுன்றான், ராங் ப்ராடக்ட் டெலிவர் ஆகுதுன்றான், ப்ரைஸ் ஹைக் ஆகுதுன்றான், பிளாக் மெம்பர்ஷிப் வாங்கியும் வேஸ்ட்டு, எனக்கு ப்ராடக்ட் வரல, தப்பான ப்ராடக்ட் வந்திருக்கு, நான் 2 வாங்கினேன் 2த்துலேயும் வந்துட்டு வேறு வருது, ராங் வேரியண்ட் வருது, 256 GB ஆர்டர் பண்ணால் 128 GB வருது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா இந்த ரெடிட்டில்? அதுதான் பார்த்துட்ருக்கேன். எப்படின்னா அவன் வந்து கிடச்சவங்க வந்து 2 ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 2மே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியும் பண்ணி கரெக்டாக செக் பண்ணுறாங்க. பட் அந்த டெலிவரி பர்சன் வந்து அர்ஜென்சி காட்டினதுனால இந்த வேரியண்ட்டை செக் பண்ண விட்டுறாங்க. கலர் கரெக்டு, ஐஃபோன் மாடல் கரெக்டு, ஆனால் அந்த 256 GB 120 GB செக் பண்ண விட்டுட்டாங்க. ஆனால் கடைசியில் ஃப்ளிப்கார்ட்டு என்னென்னா அவன் ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ணான். அதுதான் இங்கே ஆச்சரியமாக இருக்குது. பட்டு நான் எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்த ஞாபகம் என்னதுன்னா, ஒன்று வந்துட்டு அவங்க ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சுவல் இதில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒன்று வந்துட்டு மினிட்ஸ் பேஸ்கெட்டில் டெலிவரி ஆகிருக்கு. அதில் அவங்க ப்ராப்பர் வேரியண்ட்டு போடல. மேபி அதை ஓப்பன் பண்ணி காட்டியிருந்தாங்கன்னா இதுவாக இருந்திருக்கும். பட் இன்னொன்று வந்துட்டு அவங்க ப்ராப்பராக போட்டிருக்காங்க 256 GB அப்படின்றது. அந்த IMEI நம்பரும் பாக்ஸ்லேருந்தும் சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது பாக்ஸ், அது அந்த இன்வாய்ஸ்லேருந்து சேஞ்ச் ஆகுது. ஆமாம், ஃபஸ்ட்டு இருக்கிறது இன்வாய்ஸில் இருக்கிறது வேறையாக இருக்குது, பாக்ஸில் இருக்கிறது வேறையாக இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில. இட் குட் பி ட்ரூ அண்ட் ஐ குட் பி ராங். பட் தென் அகெயின் நம்ம அந்த எக்ஸ்போஸ் வேணால் வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் நீங்கள் சைன்இன் பண்ணியிருக்கீங்களா? சைன்இன் பண்ணி தான் இருக்கேன். அது கமெண்ட்ஸில் பாருங்கள் வேறு எதுவும் இருக்கான்ட்டு. இந்த கஸ்டமர் வந்து ஃப்ளிப்கார்ட் சப்போர்ட் கிட்ட ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது அப்போயே க்ளோஸ் ஆயிடுச்சு. சேட்டில் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் சப்போர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பிக்கப்க்கு அரேஞ்ச் பண்ணி ரீஃபண்டும் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சீக்கிரமாக நடந்திருக்கிற மாதிரி ஃப்ளிப்கார்ட்டை டேக் பண்ணி இவர் போட்டிருக்காரு. எஸ், ஓகே. இவங்க ஆமாம் சேட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு அதுவும் போட்டிருக்காங்க இல்லையா? சரி ரைட்டு, சூப்பர். அப்புறம் நீங்கள் லாகின் பண்ணலன்னா x.comக்கு பதிலாக xcancel.com அப்படியே டொமைனை மாற்றுறீங்கன்னா போக முடியும். எக்ஸ் கேன்சலா?
இப்போ வந்து நீங்கள் அந்த x.comங்கிற போஸ்ட் லிங்க் அப்படியே இருக்கா, அதில் x.comக்கு பதிலாக xcancel.com. ஓ ஆமாம், அது அனானிமஸாக நீங்கள் வந்து வியூ பண்ணலாம். பரவாயில்லையே. xcancel.com-ஆ நல்லா இருக்கே இது. ஆப்வியஸ்லி உங்களுக்கு பிக்சலில் நடந்த அதே விஷயங்கள் தான். ப்ரைஸ் ஹைக்கும் இதுலேயே வந்திருக்கு. பிளாக் மெம்பர்ஷிப்பு வச்சுருந்தும் வந்துட்டு யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான். லிட்டரலி பிளாக் மெம்பர்ஷிப் ஒரு ஸ்கேம். அதுதான் பிளாக் மெம்பர்ஷிப்புங்கிறது வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா, அந்த மிக்சர் திங்கிற அந்த மீம் மாதிரி தான். அது எதுக்கு இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அது பாட்டுக்கு சும்மா இருக்குது. வாங்கினவங்க வேஸ்ட்டாக வச்சுருக்காங்க. வாங்காதவங்க உங்களை மாதிரி இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு ஜாலியாக அதை செலிப்ரேட் பண்ணிட்டு, நல்ல வேலை நான் வாங்கலை, நல்ல வேலை நான் அதை மிதிக்கலை, அந்த மாதிரி தான் இருக்குது. எனிவே இப்போ வந்துட்டு இது நாட் ஜஸ்ட் அ ரேண்ட் வீடியோ. நம்ம ஆப்வியஸ்லி நிறைய பேர் இந்த சேலை மிஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் இந்த சேலிருந்து தப்பிச்சிருப்பீங்க. இந்த பிக் பில்லியன் டே ஸ்கேம், அதாவது பிக் பில்லியன் மினிட்ஸ் ஸ்கேம்லேருந்து நிறைய பேர் தப்பிச்சிருப்பீங்க. பட் அதில் தப்பிச்சவங்களெல்லாம் மாட்ட வைக்கிறதுக்காக இவன் தீபாவளி சேல் ஒன்று போடுவான். நிறைய பேர் வந்துட்டு மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, லைக் இந்த டிவைசஸ் எல்லாம் வாங்க முடியாமல் இது பண்ண முடியாமல். ஸோ அதுக்கு வந்துட்டு ஆப்வியஸ்லி தீபாவளி சேல் இருக்கும். மிச்சபடி இஷ்யூஸ்னு பார்க்குறப்போ இதில் நடந்த எல்லா ஸ்கேம்லேயும் வந்து ஃப்ளிப்கார்ட் மட்டும் பிரச்சனைங்கிறது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதில் வந்து அந்த ஐஃபோன் வந்து ராங் ப்ராடக்ட் வேரியண்ட் வந்தது, இதெல்லாம் வந்து செல்லர் இல்லை, இந்த டெலிவரி ப்ரொவைடர் பண்ண வேலையாகவும் இருக்கலாம். ஸோ அவங்க ஸ்விட்ச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த டெலிவரி பர்சனும் வந்து அர்ஜென்சி கொடுத்தாங்க. லைக் அவங்களே வந்து இது ஐஃபோன் பாருங்கள், இது ஒயிட் வேரியண்ட் பாருங்கள், இதை 256 வேரியண்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செக் பண்ணவே விடாமல் டக்குன்னு அந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி முடிக்க பார்த்தாரு. ஸோ அதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, டெலிவரி பார்ட்னர் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அந்த கேன்சல் பண்ண ஆர்டர்ஸில் எனக்கு என்ன புரிய வருதுன்னா, செல்லர் வந்து வேணும்னே கேன்சல் பண்ணுறாங்கங்கிறது. ஸோ அது முழுக்க ஃப்ளிப்கார்ட் மட்டுங்கிறது இல்லை. ஃப்ளிப்கார்ட்டும் அந்த பிளாக் மெம்பர்ஷிப்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளிப்கார்ட்டோட வேலை தான். பட் ஃப்ளிப்கார்ட் மட்டுங்கிறது நான் ஃப்ளிப்கார்ட்க்கு மட்டும் அந்த ஸ்கேம் கிரெடிட்ஸ் நான் கொடுக்க மாட்டேன். செல்லருக்கும் டெலிவரி பார்ட்னருக்கும் பங்கு இருக்குங்கிறத நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் வந்துட்டு கிரெடிட்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி இது என்னது, அந்த ப்ரைஸ் ஹைக்கு பொறுத்தவரை இட் குட் பி ஃப்ளிப்கார்ட், இட் குட் பி த செல்லர். அது வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்றது கரெக்டாக சொல்ல தெரியல. மேபி வந்துட்டு செல்லர்ஸ்லாம் அந்த பிட்டிங் பண்ணியிருப்பாங்களோ, அதாவது குறைஞ்ச இது இருக்க செல்லர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க இன்வென்ட்ரி காலி ஆக அடுத்தடுத்த செல்லர்ஸ் அப்படியே ஆட் ஆகிட்டு அவங்களோட ப்ரைஸ் ஹைக் ஆகிருக்கலாம். இட் குட் பி ஒன் பாசிபிலிட்டி. இன்னொன்று வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டு சரி நிறைய இதில் வந்துட்டு ஒரு 10 ஃபோன் விற்றுருச்சு, விலை ஏற்றி விடு அப்படின்ட்டு அவனே ஏற்றி விட்டுருக்கானோ அப்படின்றதும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து பேசுனதில் சில கஸ்டமர் சர்வீஸ், அந்த 100ல் ஒரு கஸ்டமர் சர்வீஸ் வந்து நல்லா இருந்துச்சு. பட் அந்த 99 வந்து மோசமாக தான் இருந்துச்சு. ஸோ லிட்டரலி அவங்க வந்து ரீஃபண்டு கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு ரிட்டர்ன் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க, ஏதோ ஒரு ரீசன் சொல்லி இது பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் எதோ டிக்கெட் ரைஸ் பண்ணிங்கன்னா அப்போவே கேன்சல் பண்ணி விட்ருவாங்க, க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் சைட்லேயும் வந்து கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப மட்டமாக இருக்குது. லைக் மோஸ்ட்லி அந்த கல் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி பண்ணுறது. அதுவுமே நீங்கள் இந்த ஐஃபோன் விஷயத்தில் நடந்த மாதிரி ரொம்ப அர்ஜென்சிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நான் 99 ரூபா கட்டுறேன், நீ உட்காரு நில்லு, நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு தான் தருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிற்க வைக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா ஒரு 100 ருபீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுங்கிறது அது நம்மளோட இதுக்காக தான், நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக தான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கல் வந்து நம்ம இல்லை நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால் அது சரிப்பட்டு வராது. அதுவும் அது 100% சேஃப்டி கிடையாது. ஏன்னா இப்போ என் கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்ச்சுனேட்லி எதுவும் நடக்கலை. பட் நான் வந்து என்னால் அப்போ அந்த டைமில் ஆன் பண்ணி பேட்ரி செக் பண்ண முடியல, IMEI நம்பர் செக் பண்ண முடியல. ஸோ மேபி அது தப்பாக இருந்துருச்சுன்னா நான் அவங்க ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஆனக்கப்புறம் மறுபடியும் நான் கஸ்டமர் சர்வீஸ் கிட்ட பேச வேண்டியதாக இருந்திருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அது நிறைய யாருக்கு வேணால் நடக்கலாம். ஸோ அது வந்து அவ்வளோ அவங்க வெயிட் பண்ண வைக்கவும் முடியல. ஏன்னா அவங்களும் அர்ஜென்சி எனக்கும் காட்டிகிட்டு இருந்தாங்க, எங்கள் OTP கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்கும் அடுத்த டெலிவரி பண்ணல, அவங்களுக்கு ஒரு நாள் டார்கெட் இருக்கும். பட் அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குறது, அதுக்கு எப்படி நான் இது அர்ஜென்சி இது பண்ண முடியும்? நான் இதுக்காக தான், இந்த கம்ஃபர்ட்டுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேனே. ஸோ அது வந்துட்டு சரியாக வராது இல்லையா? ஸோ எனிவே இதுதான் வந்துட்டு பேசணும்னு நினச்சது. இந்த ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸ் ஆர் மினிட்ஸ் உடைய ரிவ்யூ. யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் இங்கே போட்டுருங்க, ஏதாவது கமெண்ட்டு. ஸோ இதை பற்றி தான் நாங்கள் பேசணும்னு நினச்சோம். ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ்.
ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு வந்துச்சா, இல்லை கல் வந்துச்சா, இல்லை கேன்சல் ஆச்சா, இல்லை நீங்கள் என்ன மொபைல் வாங்குனீங்க, இதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் படிப்போம். எஸ், அதை படித்து அதை வேணா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ மாதிரி போடுவோம். இல்லைன்னா வந்துட்டு ரியாக்ஷன் வீடியோ இல்லை, அதுக்கு வந்துட்டு எங்களுடைய ஆதங்கங்களை நாங்கள் தெரிவிப்போம். கண்டென்ட் கிடைச்சா மில்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களா. சரி, ரைட்டு. ஸோ எனிவே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.